அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. இந்த நிலையில் நேற்றைக்கு இரவு செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா பண்ணியிருந்தார். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு செந்தில் பாலாஜி தரப்பில், அதே மாதிரி அமலாக்கத்துறையின் தரப்பில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு, உச்சநீதிமன்றம் இந்த பெயிலை ரத்து செய்யணும் அப்படின்ற விஷயம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அமைச்சர் பதவியா இல்லை சிறையா அப்படின்னு. அப்போ இதுக்கு மத்தியில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்குது இப்படின்றதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம். முதலாவதாக நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதிகார திமிரில் பதவி கொடுக்கக்கூடிய அந்த போதையில் தலைகால் புரியாமல் ஆடக்கூடியவர்கள் எந்த நிலைக்கு ஆளாவார்கள் அப்படின்றதுக்கு இன்றைக்கி 2 பேர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று பொன்முடி மேட்டர்லாம் பின்னாடி பேசுவோம். முதலாவதாக செந்தில் பாலாஜியினுடைய வழக்குக்கு வருவோம். செந்தில் பாலாஜி மீதான அலிகேஷன் என்ன, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்படுச்சு அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன். முதல்ல என்ன அலிகேஷன் அப்படின்றத சுருக்கமாக நம்ம பார்த்துருவோம். செந்தில் பாலாஜி ஏற்கனவே அதிமுக கட்சியில் இருந்தார், ஏடிஎம்கேல இருக்கிறப்ப அமைச்சராக இருந்தார் போக்குவரத்து துறைக்கு. இந்த போக்குவரத்து துறையில் நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட பணம் வாங்குறாரு. அப்போ அரசு பணி வாங்கி கொடுப்பதற்காக பணம் வாங்கி சொத்து குவிப்பு செய்தார் அப்படின்றதுக்காக மணி லாண்ட்ரிங், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டுக்கு கீழே தான் செந்தில் பாலாஜிக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னா வழக்கு தொடுக்கிறாங்க. யார் தொடுத்தாங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தாங்க. இப்போ இந்த வழக்கு தொடர்ந்ததற்கு பிறகாக செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 2023 ஜூன் மாதம். கிட்டத்தட்ட 1.25 வருஷத்திற்கு மேலாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார். அப்போ 2024 செப்டம்பரில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிச்சு. இதனைத் தொடர்ந்து இவருடைய வழக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இதில் என்ன பெரிய கூத்துன்னா, செந்தில் பாலாஜி வெளியே வந்ததிலிருந்து 48 மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் அமைச்சரானார். ஏற்கனவே சிறையில் இருக்கும்போதே அமைச்சராக இருந்தார். தொடர்ச்சியாக இந்த பிணை மனுக்கள் மறுக்கப்பட்டுச்சு. பெயில் தொடர்ச்சியாக ரிஜெக்ட் ஆன உடனே இவர் என்ன பண்ணார்னா, அமைச்சரவையினுடைய இலாகாவை மட்டும் விட்டு கொடுத்துட்டு இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார். அப்போ இதை கன்சிடர் பண்ணும்போது அவர் போர்ட்ஃபோலியோவில் இல்லை, அமைச்சரவையில் இல்லை அப்படின்றப்ப நம்ம அவருக்கு பெயில் கொடுக்கலாம். அவர் வெளியே போய் தன்னுடைய அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி எந்த சாட்சியும் கலைக்க மாட்டார் அப்படின்ற அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் என்ன செஞ்சது அப்படின்னா உச்சநீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுத்துச்சு. இது உச்சநீதிமன்றம் தெளிவாக தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லிச்சு. செந்தில் பாலாஜி மேலே பிரைமா ஃபேசி இருக்குது, குற்ற முகாந்திரம் இருக்குது. டிஸ்பைட் பிரைமா ஃபேசி இஸ் பீங் இன் தி செந்தில் பாலாஜி கேஸ், வி ஆர் ப்ரொவைடிங் பெயில் ஆன் என்ன கிரவுண்டுக்கு கீழே, ஆர்டிகல் 21க்கு கீழே அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படக்கூடாது. இவர் லாங் இன்கார்சரேஷன் உள்ளே இருக்கிறாரு, நீண்ட சிறைவாசம் செந்தில் பாலாஜி அனுபவிக்கிறாரு. அதனால் நாங்கள் இதை செந்தில் பாலாஜியை வெளியே விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுதான் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கினுடைய பின்னணி நிலைமை. இந்த நிலைமையில் என்னாச்சு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் பிணை கொடுத்து 48 மணி நேரத்துக்குள்ளாக மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நியமிக்கப்படுறாரு. இதை பார்த்த உடனே உச்சநீதிமன்றத்திற்கு பெரிய ஷாக்கு. செந்தில் பாலாஜி உத்தமரனோ, செந்தில் பாலாஜி அவர் மேலே குற்ற முகாந்திரம் இல்லை அப்படின்னோ செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படலை. அப்படி இருக்கிறப்ப இங்கே பெயில் வாங்கிட்டு உடனடியாக அடுத்த 2 நாளைக்குள்ளாக இவர் அமைச்சராகிறார் அப்படின்னா இந்த அமைச்சர் பதவி வைத்துக்கொண்டு இந்த வழக்கினுடைய சாட்சியிலே இவர் கலைக்க மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் மீண்டும் தன்னுடைய கேள்வி முன் வச்சது. இந்த நிலைமையில் இந்த வழக்கினுடைய சாட்சிகள் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த சாட்சிகளில் ஒரு சாட்சியான வித்யா குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் மனு போடுறாங்க. நான் இந்த வழக்கில் சாட்சிகளில் ஒரு சாட்சியாக இருக்கிறேன், இவர் மீண்டும் அமைச்சராக ஆகியிருக்கிறாரு, தன்னுடைய அமைச்சர் பதவியை வைத்துக்கொண்டு அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு இவர் இந்த வழக்கை நடத்த விட மாட்டார், இந்த வழக்கை முடிக்க விட மாட்டார், சாட்சிகளை கலைப்பார், அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய பிணையை, அதாவது பெயிலை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை தூக்கிட்டு போடுறாங்க. இந்த மனு மீதான விசாரணை தான் ஏற்கனவே போன வாரம் வந்துச்சு. அதனுடைய விசாரணை தான் இன்றைக்கும் வந்திருக்குது. அப்போ போன வாரம் வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் போன வீடியோவிலே குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது நீதிமன்றம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுருச்சு, அமைச்சர் பதவியா சிறையா அப்படின்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் முன் வச்சிருந்துச்சு. அப்போ இந்த நிலைமையில் மிக அழுத்தமான வாதங்களையும் செந்தில் பாலாஜி தரப்பில் போன விசாரணை வைக்கப்பட்டுச்சு. கபில் சிபல் நிறைய வாதங்களை முன் வச்சார், அதே மாதிரி முகுல் ரோஹத்கி முன் வச்சார். ஆனால் எதையுமே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளையில் இவருக்கு சிறையா இல்லை அமைச்சர் பதவியா அப்படின்றதுல தெளிவாக இருந்தது உச்சநீதிமன்றம். போன ஹியரிங்கில் செந்தில் பாலாஜி தரப்பில்
ஆஜரான கபில் சிபல் மூத்த வழக்கறிஞர் வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, திங்கட்கிழமை வரைக்கும் எங்களுக்கு நேரம் கொடுங்க, நாங்கள் வந்து என்னன்றதை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்ற இதை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு அந்த மேட்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலைமையில் நேற்றைக்கு இரவு செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தார். அப்போ இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார்ல, அதுக்கப்புறம் என்ன இந்த பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வந்து முன் வச்சாங்க. இப்போ இன்றைக்கி வந்து இடி தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் அதே மாதிரி மூத்த வழக்கறிஞர் சீனியர் கவுன்சிலான கோபால் சங்கர் நாராயணன் இவங்க 2 பேரும் என்ன வாதத்தை முன் வச்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு, ஆனால் இந்த பெட்டிஷன் நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மீண்டும் அவர் அமைச்சராக மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஏற்கனவே இப்படி தான் நீங்கள் அவருக்கு வந்து பெயில் கொடுத்தீங்க, அவர் வெளியே போயிட்டு உடனே அமைச்சராக ஆகிட்டாரு, இப்போ திரும்பி நீங்கள் வந்து அவரை வந்து பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறீங்க, பெயிலை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா மீண்டும் இவர் அமைச்சராக மாட்டார் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அப்படின்ற கேள்வி வந்து முன் வச்சாங்க. அதற்கு நீதிபதி தரப்பில் அபாய் சோகா என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் மீண்டும் ஒரு அமைச்சராக நீங்கள் வந்து நம்புறீங்களா, ஒருவேளை அப்படி ஆனார் அப்படின்னா அந்த சமயத்தில் மீண்டும் வந்து ஒரு பெயிலை வந்து கேன்சல் பண்ணுறதற்காக நீங்கள் வந்து பெட்டிஷன் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வந்து முன் வச்சார். இந்த நிலைமையில் இந்த கோபால் சங்கர் நாராயணன் துஷார் மேத்தாவும் என்ன வாதம் முன் வச்சாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒரே ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும். என்ன ஆர்டர் பாஸ் பண்ணணும்? அன்டில் இந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும், ட்ரையல் வந்து ஆனில் இருக்கிற வரைக்கும், ட்ரையல் வந்து கன்க்ளூட் ஆகாத வரைக்கும் இவர் வந்து அமைச்சராக தொடரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து ஏற்கனவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் வந்து போடப்பட்டிருக்குது. அப்போது அதை முன்னுதாரணமாக வச்சு இவருக்கு வந்து இந்த ட்ரையல் முடிகிற வரைக்கும், செந்தில் பாலாஜியினுடைய இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவர் அமைச்சராக ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதங்களை வந்து இடி தரப்பில் வந்து முன் வச்சாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது அப்படின்றதான் வந்து நமக்கு இருக்குது. வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் உத்தரவு போடவில்லையே தவிர, ஒருவேளை செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானால் மீண்டும் வந்து இந்த மாதிரியான மனுக்கள் போடப்படும். அந்த சமயத்தில் நீதிமன்றம் வந்து இலகுவாக இருக்காது அப்படின்றதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த சமயத்தில் நேற்றைக்கு வந்து அமைச்சரவை மாற்றம் வந்து நடைபெற்றுச்சு. நீங்கள் பாருங்கள், நான் முன்னே சொன்ன மாதிரி என்ன ஆட்டம் போட்டாங்க இந்த பதவியை, அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவங்க போட்ட ஆட்டம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவு ஆட்டங்கள் போட்டாங்க. இவர் மட்டும் இல்லை, பொன்முடியும் சேர்த்து. அப்போ 2 பேரும் நேற்றைக்கு வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராஜினாமாவை தொடர்ந்து இவர்களுடைய பொறுப்புகள் மற்ற அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளாக கூடுதல் அமைச்சரவையாக அந்த அமைச்சரை வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். தற்போது அவருக்கு கூடுதலாக மின்வாரியம் மின்சாரத்துறையும் வந்து கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அமைச்சர் சிவசங்கரன் வந்து போக்குவரத்து துறையையும் மின்வாரிய அமைச்சராகவும் வந்து தொடர்வார். அதே மாதிரி அமைச்சர் வந்து முத்துசாமி, இவர் வந்து மினிஸ்ட்ரி ஃபார் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அந்த இதனுடைய அமைச்சராக இருந்தார். இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக அவருக்கு வந்து ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ், அதாவது மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை இருக்குதுல்ல, இந்த அமைச்சரவை பொறுப்பையும் கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி RS ராஜகண்ணப்பன் மில்க் அண்ட் டைரி பால் உற்பத்தி பால் விநியோக பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கு கூடுதலாக பொன்முடி வகித்து வந்த ஃபாரஸ்ட் அண்ட் காதி இதையும் வந்து கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலைமையில் ஏற்கனவே அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அவருக்கான இலாகா இன்னும் வந்து முடிவு செய்யாமல் இருக்குது. இந்த சமயத்தில் நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா, ஏற்கனவே அமைச்சராக இருந்தவங்களுக்கு 2 பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க, அவர்களுக்குன்னு தனி 2 இலாகா இருக்குது. இந்த 2 இலாகாவை மாற்றி வேற ஏதாவது புது அமைச்சருக்கு கொடுக்கலாம்ல. திமுக எம்எல்ஏக்கள் யாரும் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ஏதாவது ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்கணும். ஏன் இப்போ நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே 2 இஸ்லாமியர்கள் அமைச்சராக திமுகவினுடைய இந்த 2021 ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது இருந்தாங்க. ஒன்று செஞ்சி மஸ்தான், இன்னொன்று வந்து நாசர். இப்போ இன்பிட்வீன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாசரனுடைய அமைச்சரவை வந்து பிடுங்கிட்டு ஒரே ஒரு ஆளை செஞ்சி மஸ்தானை மட்டும் வச்சுருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகாக நாசருக்கு கொடுத்துட்டு செஞ்சி மஸ்தானுடைய அமைச்சரவை வந்து பிடுங்கிட்டாங்க. இன்றைக்கு இஸ்லாமியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய விதமாக ஒரே ஒரு அமைச்சர் ஆவடி நாசர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து அமைச்சராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் பாருங்கள், அமைச்சரவையினுடைய எண்ணிக்கையையும் இஸ்லாமியர்களுடைய அந்த சதவீதத்தையும் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் குறைந்தபட்சம் 3 அமைச்சர்கள் கொடுக்கப்படணும். அதுதான் உரிய பிரதிநிதித்துவம். ஆனால் என்னன்னா, ஏற்கனவே 2 இருந்துச்சு, 2ல் 1 பிடுங்கிட்டு ஒன்றே தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த சமயத்திலாவது 2 அமைச்சரவை ராஜினாமா செஞ்சுருக்காங்கல்ல, ஒன்று செந்தில் பாலாஜி ராஜினாமா செஞ்சுருக்காரு, இன்னொன்று பொன்முடி ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு. இது 2ல் ஏதாவது ஒரு துறையை தூக்கி வேறு ஏதாவது ஒரு முஸ்லீம் எம்எல்ஏக்கு கொடுக்க முடியாதா? ஒரு அமைச்சராக மாற்ற முடியாதா? சரி, வேறு யாராவது ஒரு புதிய முகத்திற்கு கொடுக்க முடியாதா? அப்போ ஏன் இவங்களுக்கு? அப்போ இது இப்படி இல்லாமல் கேள்வி எழுது. அப்போ பிரதிநிதித்துவம் அடிப்படையில் இவங்க பார்த்துன்னு சொன்னால் எந்த ஒரு பிரதிநிதித்துவத்தையும் இஸ்லாமியர்களுக்கு வந்து கொடுக்கல, தொடர்ச்சியாக வஞ்சகம் செய்கிறாங்க அப்படின்றதையும் இதில் வந்து நமக்கு வந்து பார்க்க முடியுது. அப்போ இந்த நிலைமையில் மீண்டும் நான் சொல்லுவது ஒன்று தான். நீங்கள் பாருங்கள், இந்த பொன்முடி என்ன ஆட்டம் போட்டார் அமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு.
மகளிருக்கு இலவச பயணம் ஒரு பக்கம் விளம்பரம் செஞ்சு போட்டு இந்த பொன்முடி ஓசி பஸ்ன்னு பேசினார். அதுக்கப்புறம் ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பெண்மணியை மேடையில் வச்சு நீ எசிதானமான்னு கேட்டார். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப சமீபமாக ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் எடுத்து ஒரு விலை மாதர் வீட்டுக்கு ஒருத்தர் போனாராம். அவர் நின்றுக்கிட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு காசும் படுத்துக்கிட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு காசும் கேட்பாங்க, இது சைவமா வைணவமானு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு மத நம்பிக்கையில் தலையிடுற மாதிரி ரொம்ப கேவலமாக கொச்சையாக அநாகரிகமாக பேசினார் பொன்முடி. இந்த பொன்முடிக்கு எதிராக எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலை. பொன்முடி கட்சி பதவியை வந்து பறிச்சாங்க. துணை பொதுச் செயலாளராக திமுகவில் இருந்தார். அந்த கட்சி பதவியை பறித்து ஸ்டாலினே அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை விட்டார்? பொன்முடி வந்து நீக்கப்படுகிறார் அப்படின்னு. இது மட்டும்தான் நடவடிக்கை? அவர் மேலே அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுறாரு அன்னைக்கு அறிவிச்சிருக்க வேண்டாமா? இப்படி பேசுனதுக்காக அவர் மேலே வழக்கு போட்டிருக்க வேணாமா? சாதாரண ஒரு சாமானியன் பேசினா இதை விட்டுருப்பாங்களா? சைவம் வைணவம் ஒன்று இப்படி இவ்வளோ கொச்சையாக அந்த மதங்களே அந்த மத நம்பிக்கையை புண்படுத்தக்கூடிய விதமாக பேசினா விட்டுருவாங்களா? சாதாரண ஒரு மீம்ஸ் போட்டவங்க, ஒரு ட்வீட் போட்டவங்களை எல்லாம் கைது செய்கிறாங்க அரசு. அப்போ ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர், ஒரு கட்சியினுடைய முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவர், ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், ஒரு பேராசிரியர் என்ற ஒரு பட்டத்தை வகிக்கக்கூடியவர் எவ்வளோ பொறுப்பாக பேசணும்? அப்படி பேசலை பொன்முடி. அப்போ எந்த நடவடிக்கையும் இவர்கள் ஆட்சி ரீதியாக எடுக்கலை, கட்சி ரீதியாக மட்டும் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து கேள்வி கேட்டது. சோமோட்டோ வழக்காக எடுத்து இவர் மேலேயே வழக்கு போடலை அப்படின்னு கேள்வி கேட்டது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். அப்போ அப்படி ஆடினார். தலைகால் புரியாத ஆட்டம் பொன்முடிக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பொன்முடி உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர். இவரும் இவருடைய மனைவியும் 3 வருஷம் இவருக்கு ஜெயில் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. எதில்? இதே சொத்து குவிப்பு வழக்கில். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் மட்டும் வாங்கி வச்சுருக்கிறாங்க கன்விக்ஷனுக்கு. அதை வச்சுக்கிட்டே இவ்வளவு ஆட்டம். அப்போ அமைச்சர் பதவி இருக்குது, ஆட்சி நம்மளுடையது, கட்சி நம்மளுடையது, நம்ம வைக்கிறதா சட்டம் அப்படின்னு ஆடுனாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி இன்னொரு பக்கம் பாட்டலுக்கு 10 ரூபா அதிகமாக வச்சு விற்கிறது, மற்ற எந்தெந்த துறையிலலாம் எப்படியெல்லாம் மக்களை உரிய முடியுமோ அங்கேருந்து ஊழல் லஞ்சம் வாங்கி சொத்தை சேர்த்து அவ்வளவுக்கு தலைகால் புரியாமல் ஆடினாங்க. கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டைன்னு ஆடினாங்க. இன்றைக்கி என்னாச்சு? கோட்டை மில்ல ஒரு கொட்டை மில்லன்னு எல்லாத்தையும் பிரிக்கிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். இன்றைக்கி அமைச்சரவையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இதான் நிலைமை. அப்போ பதவி உங்கள் கையில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குதுன்னு தலைகால் புரியாமல் இன்றைக்கி நீங்கள் ஆடுனீங்கன்னா நாளைக்கு இதற்காகலாம் பதில் சொல்ல வேண்டி வரும். அதற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டும் சமகால உதாரணமும் செந்தில் பாலாஜியும் பொன்முடியும்.